விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று செப்டம்பர் 28ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் 75வது ஆண்டு விழா பவள விழா பொதுக்கூட்டம் நடக்கிறது. இந்த கூட்டத்திலே முக்கியமான அம்சம் என்னவென்றால், இதுவரை கடந்த சில வாரங்களாக திமுக கூட்டணிக்குள் ஏற்பட்ட சில மனஸ்தாபங்கள், சில விவாதங்கள், வாத பிரதிவாதங்கள், இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் திமுகவின் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கும் வகையில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் மட்டும் இன்று கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த விழாவில் பங்கேற்காத ஒரு கூட்டணி கட்சி தலைவர் அவர்தான். அவரும் வாழ்த்துச் செய்தி அனுப்பிவிட்டார். அவர் அமெரிக்கா சென்றிருக்கிற காரணத்தால் இந்த விழாவிலே கலந்து கொள்ள முடியவில்லை என்பது மக்கள் நீதி மையத்திலிருந்து வரும் ஒரு தகவல். இப்படி கூட்டணி கட்சியினரின் ஒத்துழைப்போடு இதே கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலிலும் இருக்கும் என்பதை வெளிக்காட்டும் விதமாகத்தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுகவின் 75வது ஆண்டு விழாவை கூட்டணி கட்சி தலைவர்களோடு சேர்ந்து கொண்டாடுகிறார். இந்த விழாவிலே வெளிப்பட்ட முக்கியமான அம்சங்கள் 2. ஒன்று, அமைச்சர் உதயநிதி இந்த விழாவின் மேடைக்கு வரும்போது, அப்போது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது உதயநிதி மேடைக்கு வருகிறார். அப்போது முதலமைச்சர் மேடைக்கு வரவில்லை. கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் எழுந்து நின்று உதயநிதியை வரவேற்று அவருக்கு கைகுலுக்கி அட்வான்ஸ் வாழ்த்துக்களை இன்று தெரிவித்தார்கள். அதே போல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக உள்ளே வரும்போது, முதல் வரிசையில் அமர்ந்திருந்த அனைத்து அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்களும் எழுந்து நின்று அவருக்கு வரவேற்பு தெரிவித்து அவரோடு சிரித்து பேசி அவரை விழா ஏற்பாடு செய்திருக்கும் மாவட்ட செயலாளரான அமைச்சர் தாமு அன்பரசன் கையை பிடித்து அழைத்து சென்று அமர வைக்கிறார். இந்த 2 காட்சிகளும் தான் இன்றைய திமுக பவள விழாவின் முக்கியமான மெசேஜ்கள். அதாவது, உதயநிதிக்கு கூட்டணி கட்சியின் அனைத்து தலைவர்களும் அட்வான்ஸ் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். ஏன்? அதே போல் செந்தில் பாலாஜிக்கு அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் எல்லாரும் கட்டிப்பிடித்து வரவேற்பு தெரிவித்து வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். ஏன் என்றால், நாளை செப்டம்பர் 29ஆம் தேதி கிட்டத்தட்ட சில மாதங்களாகவே அனைவரும் வெளிப்படையாக விவாதித்து வந்த உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகும் நாள் செப்டம்பர் 29ஆம் தேதி என்பது கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது. அதை அறிந்துதான் இன்று உதயநிதிக்கு மேடையிலே அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். அதே போல செந்தில் பாலாஜியும் நாளை அமைச்சராகிறார். இந்த நிலையில்தான் அவருக்கும் அனைத்து மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள்லாம் வாழ்த்து சொல்றாங்க. அதாவது, உதயநிதி இதோ துணை முதலமைச்சர் ஆகிறார், அதோ துணை முதலமைச்சர் ஆகிறார் என்றெல்லாம் கடந்த சில மாதங்களாக ஒவ்வொரு தேதியாக குறிக்கப்பட்டு இந்த வந்துடுவார், அந்த வந்துடுவார் என்றெல்லாம் விவாதங்கள் நடந்தன. அமைச்சர் ராஜகண்ணப்பனே ஒரு கூட்டத்திலே, ஒரு அரசு விழாவிலே ஆகஸ்ட் 19ஆம் தேதியிலிருந்து உதயநிதி துணை முதலமைச்சர் என்று அறிவித்தார். ஆனால் கிட்டத்தட்ட 1 மாதம் 10 நாட்கள் கழித்து செப்டம்பர் 29ஆம் தேதி தான் அதற்கான நாள் என்று குறிக்கப்பட்டு விட்டது. எந்த அடிப்படையில் என்று நாம் விசாரித்த போது, நேற்று, அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி ஆளுநர் மாளிகையிலே சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதிக்கு பதவியேற்பு விழா ஆளுநர் தலைமையில் நடைபெற்றது. அந்த விழாவுக்கான மேடை உள்ளிட்ட அந்த ஏற்பாடுகள் அப்படியே இருந்தன. அந்த விழா ஏற்பாட்டாளர்கள், அந்த அந்த ஒப்பந்ததாரர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த விழா முடிஞ்சதும் மேடையை பிரிச்சுடுவாங்க. ஆனால் மேடையை பிரிக்க வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, அதனால் மேடையை பிரிக்க வேண்டாம் என்று அவர்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கிறது. என்ன விழா என்றால், ஞாயிற்றுக்கிழமை உதயநிதி துணை முதலமைச்சர், செந்தில் பாலாஜி அமைச்சர், மற்ற புதிய அமைச்சர்கள் பதவியேற்கும் விழா நடைபெற இருப்பதால் தான் நேற்று ஆளுநர் மாளிகை நடைபெற்ற அந்த விழா மேடை அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். உதயநிதிக்கு கட்சி ரீதியாக எந்த தடையும் இல்லை, நிர்வாக ரீதியாகவும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்களுடைய அந்த குடும்ப ரீதியாகவும் எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் ஏனோ சில மாதங்கள் இதோ அதோ என்று தாமதமாகி கொண்டே வந்த அந்த நாள் செப்டம்பர் 29ஆம் தேதி அவர் துணை முதல்வராக பதவியேற்க இருக்கிறார். அதாவது அந்த அறிவிப்பு வர இருக்கிறது என்பது கிட்டத்தட்ட நிச்சயமாகிவிட்ட ஒன்று. இது பற்றி நாம் கோட்டை வட்டாரத்தில் விசாரிக்கும் போது, உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் நியமனம் என்ற பரிந்துரை
செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக நியமிக்கும் அந்த பரிந்துரை, மற்ற 3 பேரை அமைச்சரவையில் இணைத்துக் கொள்ளும் இந்த பரிந்துரை என 3 பரிந்துரைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பில் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பிவிட்டார்கள். ஆளுநர் இன்று செப்டம்பர் 28ஆம் தேதி சென்னையில் இல்லை. அவர் காலையில் சீக்கிரமாகவே மதுரைக்கு புறப்பட்டு சென்று விட்டார். அங்கே வேலம்மாள் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் 12வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு இன்று அவர் உரையாற்றினார். அந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக இன்று காலை சீக்கிரமாகவே அவர் சென்னையிலிருந்து மதுரைக்கு புறப்பட்டு விட்டார். ஆளுநர் மதுரை சென்ற பிறகுதான் முதலமைச்சரின் இந்த பரிந்துரை கடிதம் ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறது. அதனால் ஆளுநர் இன்று இரவு, அதாவது செப்டம்பர் 28 இரவு ஆளுநர் மாளிகைக்கு வந்தவுடன் முதலமைச்சரின் பரிந்துரை தொடர்பாக பரிசீலித்து உடனடியாக இன்று இரவு அல்லது நாளை காலை அவருடைய அந்த ராஜ்பவனுடைய அந்த பிரஸ் ரிலீஸ் பத்திரிகை செய்தி வரும் என்று சொல்கிறார்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி இதே போல நீதிமன்ற தீர்ப்பால் தனது அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை இழந்தார். மீண்டும் நீதிமன்ற தீர்ப்பால் எம்எல்ஏ பதவியை பெற்றார். அதற்கு பிறகு அவர் மீண்டும் அமைச்சரவையில் சேர்த்து கொள்ளப்பட்டார். அப்போது அவரை மீண்டும் அமைச்சரவையில் சேர்த்து கொள்வதற்கு முதலமைச்சர் பரிந்துரை செய்தபோது ஆளுநர் சில லீகல் ஒப்பீனியன்களை கேட்டார். அந்த வகையில் இப்போதும் திரு செந்தில் பாலாஜி அவரை மீண்டும் அமைச்சராக முதலமைச்சர் பரிந்துரை கடிதம் அனுப்பியிருக்கிறார். இந்த நிலையில் செந்தில் பாலாஜியை அமைச்சராக அப்பாயிண்ட் செய்யலாமா, அதற்கு சட்ட ரீதியான ஒப்பீனியன் என்ன என்பது பற்றியும் ஆளுநர் கேட்டு வருகிறார் என்று சொல்கிறார்கள். இன்று காலை ஆளுநர் மதுரையில் இருந்தபோதே முதலமைச்சரின் பரிந்துரை கடிதம் வந்திருப்பது அவருக்கு தெரியப்படுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் அவர் என்ன செஞ்சிருக்காரு, செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நகல் மற்றும் லீகல் ஒப்பீனியன்கள் அடங்கிய அந்த டாக்குமெண்ட்டுகள் ஆளுநரின் மேஜையில் இன்று பிற்பகலே வைக்கப்பட்டு விட்டன என்று சொல்கிறார்கள். ஆளுநர் இரவு மதுரையிலிருந்து சென்னை திரும்பியதும் அவற்றை பார்த்து ஒரு முடிவெடுத்து விடுவார் என்று சொல்கிறார்கள். இந்த விஷயத்திலே பொன்முடி விவகாரத்தில் அவர் தண்டனை பெற்றார். மீண்டும் அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அவரை அமைச்சராக ஆக்குவது பற்றி சில லீகல் ஒப்பீனியன்களை அப்போது கவர்னர் கேட்டார். ஆனால் இப்போது செந்தில் பாலாஜி விவகாரத்தை பொறுத்தவரை அவர் இப்போது குற்றம் சாட்டப்பட்டவர் தான். விசாரணை கைதியாகத்தான் இந்த 471 நாட்களும் இருந்திருக்கிறார். அவர் மீதான குற்றம் இன்னமும் நிரூபிக்கப்படவில்லை. இது ஜாமீன் அவருக்கு வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. அந்த தீர்ப்பிலேயே அவர் மீதான அந்த வழக்குகளின் விசாரணை முடியும் வரை அவர் சிறையில் இருக்க வேண்டுமா என்ற கேள்வியையும் உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. அதனால் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு சட்ட ரீதியாக எந்த தடையும் இருக்காது. ஆளுநர் அதில் உடனடியாக முடிவெடுத்து விடுவார் என்றுதான் ஆளுநர் மாளிகை வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வருகின்றன. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் புதிய அமைச்சர்கள் யார், பழைய இப்போது இருக்கிற அமைச்சர்களிலிருந்து விடுவிக்கப்பட போகிறவர்கள் யார் என்ற கேள்வி இன்றைய பவள விழாவில் மிக முக்கியமான விவாதமாகவே எதிரொலித்தது. இன்றைக்கு மாலையிலிருந்தே பவள விழாவில் முக்கியமான நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் கூடிவிட்டார்கள். யாரை கட்டி விட போகிறாங்க, யாரை சேர்க்க போகிறாங்க என்ற விவாதம் மிக தீவிரமாக, அதாவது 2 அமைச்சர்கள் சந்தித்து கொண்டாலும் இதுதான் பேச்சு, 2 திமுக தொண்டர்கள் சந்தித்து கொண்டாலும் இதுதான் பேச்சு என்ற அளவுக்கு புதிய அமைச்சர்கள் யார், வெளியேறப் போகிற அமைச்சர்கள் யார் என்பதுதான் இன்றைய விவாதமாக இருக்கிறது. நாமும் இது பற்றி திமுக வட்டாரத்தில் தீவிரமாக விசாரித்தோம். வெளியே செல்லக்கூடிய அமைச்சர்கள் என்ற அந்த பட்டியலிலே அமைச்சர் மனோ தங்கராஜ், அமைச்சர் செஞ்சி மஸ்தான், அமைச்சர் இலித்துரை ராமச்சந்திரன் ஆகியோர் இருக்கிறார்கள். இந்த 3 பேரும் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட இருக்கிறார்கள் என்பதுதான் திமுக வட்டாரத்தில் இருந்து நமக்கு கிடைக்கிற தகவல். அதே போல உள்ளே சேர்க்கப்படுகிற அமைச்சர்கள் யார் என்று கேட்டால் எல்லாரும் எதிர்பார்ப்பது போல செந்தில் பாலாஜி, அவருக்கு நிச்சயமாக அமைச்சர் பதவி உண்டு. அதே போல் அதற்கு அடுத்ததாக புதிய அமைச்சர்கள் யார் யார் என்று கேட்டால், ஏற்கனவே அமைச்சராக இருந்து நீக்கம் செய்யப்பட்ட ஆவடி நாசர் மீண்டும் அமைச்சராகிறார் என்று சொல்கிறார்கள். அதே போல இப்போது சட்டமன்றத்தில் அரசு கொறடாவாக இருக்கும் கோவி செழியன், அவர் புதிய அமைச்சராகிறார் என்று சொல்கிறார்கள். அதே போல இன்னொரு புதிய அமைச்சர் சேலம் மாவட்டத்தின் ஒரே ஒரு திமுக எம்எல்ஏவான திரு பனமரத்துப்பட்டி
ராஜேந்திரன் அவர் புதிய அமைச்சராகிறார் என்று சொல்கிறார். அதாவது வெளியே போகும் அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், இலித்துறை ராமச்சந்திரன். உள்ளே வருகிற அமைச்சர்கள் அதாவது ஏற்கனவே அமைச்சரவையில் இருந்த செந்தில் பாலாஜி, ஆவடி நாசர், இவர்களை தாண்டி கோவி செழியன், பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன். வெளியே 3 பேர் செல்கிறார்கள், உள்ளே 4 பேர் வருகிறார்கள். இதுதான் முதலமைச்சர் சார்பில் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்ட அந்த பரிந்துரை கடிதத்தில் இருப்பதாக திமுக வட்டாரத்தில் மிக நம்பிக்கையாக கூறுகிறார்கள். இப்போ ரைட்டு, இவங்களுக்கான இலாக்காக்கள் என்ன என்பது அடுத்த கட்ட விவாதம். அது ஏற்கனவே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. உதயநிதி துணை முதலமைச்சரானால் அவருக்கு என்ன இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் என்பது பற்றிலாம் ஏகப்பட்ட விவாதங்கள் நடந்து முடிந்துவிட்டன. சீனியர்களிடமிருந்து சில முக்கியமான துறைகளை பறித்து உதயநிதிக்கு கொடுக்க போகிறாரா என்று ஒரு கேள்வி எழுந்தது. ஏனென்றால் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அமைச்சர் துரைமுருகனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது நண்பரான ஜெகத் ரட்சகன் மூலம் ஒரு தகவலை சொல்லி அனுப்பினார். அதாவது அண்ணனுக்கு மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப சுமையாக இருக்குது, அதனால் அதை அவர்கிட்ட எடுத்துடலாம் இருக்கோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலினே திரு ஜெகத் ரட்சகன் எம்பி மூலமாக துரைமுருகனுக்கு தகவல் சொல்லி அனுப்பினார் என்று ஒரு தகவல் ஓரிரு மாதங்களுக்கு முன்பு கசிந்தது. ஏனென்றால் அப்போதும் அமைச்சரவை மாற்றம் என்ற செய்தி பரபரப்பாக இருந்தது. அந்த தகவல் தனக்கு கிடைத்த ஒரு சில நாட்களில் அமைச்சர் துரைமுருகன் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த போது இதை போல் நீங்கள் எங்கிட்ட இருந்து அந்த மைன்ஸ் எடுக்கிறதா ஒரு தகவல் வந்துச்சு, அப்படி எடுத்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று அவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் அப்போது திட்டமிட்டபடி அமைச்சரவை மாற்றம் நடக்கவில்லை. இந்த நிலையில் ஒரு சில வாரங்கள் கழித்து அமைச்சர் துரைமுருகன், ஏன் அதை நானே வச்சுக்கிறேனே, நீங்கள் இப்போ என்கிட்ட இருந்து இப்போ மைன்ஸை எடுத்தீங்கன்னா நான் ஏதோ அதில் தப்பு பண்ணிட்ட மாதிரி அர்த்தமாயிடும், அதை நானே வச்சுக்கிறேனே என்று முதலமைச்சரிடமே நேரடியாக தெரிவித்து விட்டார் என்றும் சொல்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு சீனியரிடமிருந்தும் சில துறைகளை எடுத்து உதயநிதிக்கு கொடுக்கலாமா என்பது பற்றிய விவாதங்கள் நடந்து வருவதாக ஒரு பக்கம் தொடர்ந்து திமுக வட்டாரத்தில் பேச்சுகள், அவரவர் விருப்பப்படி சில விவாதங்களை அவர்களே உருவாக்கிவிட்டார்கள். ஆனால் இப்போது வரை உதயநிதிக்கு என்னென்ன இலாக்காக்கள் அளிக்கப்படும் என்ற வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் 2009 தனக்கு அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் என்ன கொடுத்தார் என்ற அடிப்படையில் சில விஷயங்களை பண்ணலாம் என்று கோட்டை வட்டாரத்தில் சொல்கிறார்கள். அப்படி என்ன 2009 அப்போதைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் மு.க. ஸ்டாலினை அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் துணை முதலமைச்சராக ஆக்கினார். அப்போது முதலமைச்சரான கலைஞர் தான் வகித்து வந்த பொது நிர்வாகம், மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள், சிறுபான்மை நலத்துறை உள்ளிட்ட சில முக்கிய டிபார்ட்மெண்ட்டுகளை மு.க. ஸ்டாலினிடம் அளித்தார். அதிலே முக்கியமான இன்னொரு விஷயம், டிஎஸ்பி வரையிலான அதிகாரிகளை கையாளும் அதிகாரத்தையும் ஸ்டாலினிடம் அப்போது முதலமைச்சர் கலைஞர் அளித்தார். அந்த வகையில் இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கிற உதயநிதிக்கு என்னென்ன அதிகாரங்களை என்னென்ன இலாக்காக்களை கொடுக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் அதிகமாகியிருக்கிறது. அதே போல செந்தில் பாலாஜிக்கு என்னென்ன இலாக்காக்கள் என்றும் தனியாக ஒரு பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி ஏற்கனவே சிறைக்கு செல்வதற்கு முன்பாக அவர் மதுவிலக்கு, கலால் மற்றும் மின்சாரத்துறை ஆகிய இருபெரும் துறைகளை வைத்திருந்தார். அவர் சிறைக்கு சென்றதும் மதுவிலக்கு, கலால் முத்துசாமியிடம் அளிக்கப்பட்டது. அதே போல மின்சாரத்துறை தங்கம் தென்னரசுவிடம் அளிக்கப்பட்டது. இப்போ செந்தில் பாலாஜியிடம் இருந்தவரை மிகுந்த சர்ச்சைக்குரியதாக இருந்த மதுவிலக்கு, கலால் துறை முத்துசாமியிடம் இருக்கும்போது பெரிய கான்ட்ரவர்சியோ பெரிய சலசலப்புகளோ அங்கிருந்து எழவில்லை. அதனால மதுவிலக்கு, கலால் அந்த டிபார்ட்மெண்ட் முத்துசாமியிடமே தொடர்ந்து இருக்கலாம் அப்படின்ட்டு முதலமைச்சர் முடிவு செய்திருப்பதாக ஒரு தகவல் வருகிறது. அதே நேரம் மின்சாரத்துறையை இப்போது வைத்திருக்கும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தனக்கு அது ரொம்ப பணிச்சுமை, பளு அதிகமாக இருப்பதாக முதலமைச்சரிடமே சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் மின்சாரத்துறையை எடுத்து மீண்டும் செந்தில் பாலாஜியிடம் அளிப்பது, மேலும் அவருக்கு சில முக்கிய துறைகளை அளிப்பது. ஏனென்றால் முதலமைச்சரின் வார்த்தைப்படியே அவர் முன்னிலும் உரம் பெற்று வந்திருக்கிறார் என்று சொல்கிறாரு. அப்போ முன்னிலும் உரம் பெற்று வந்திருக்கிறார் என்றால் முன்பு இருந்த போர்ட்ஃபோலியோக்களை விட அதிக உரம் மிகுந்த, அதிக வளம் மிகுந்த போர்ட்ஃபோலியோக்களை அவருக்கு அளிக்க முதலமைச்சர் எண்ணியிருக்கிறார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் ஏற்கனவே வகித்து வந்த மின்சாரத்துறையோடு மேலும் சில வலிமையான இலாக்காக்கள் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்படலாம் என்றும் சொல்கிறார்கள். இன்னொரு விஷயமும் கொங்கு வட்டாரத்தில் ஒரே பேச்சாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜி தனக்கு
வேளாண் துறையை கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? வேளாண் துறை இப்போது ஏற்கனவே சீனியர் அமைச்சரான எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கிட்ட இருக்குது, அவர்கிட்டருந்து எப்படி அதை எடுக்க முடியும் என்று கேட்டபோது, இல்லை இது செந்தில் பாலாஜியுடைய ஒரு விருப்பமாக முதலமைச்சருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கொங்கு மண்டலத்தில் வருகிற அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முந்தைய இந்த 1.5-2 வருஷத்தில் வேளாண் துறையை தன்னிடம் கொடுத்தால் கொங்கு மண்டலத்தில் விவசாயிகளுக்கு இது மூலம் ஒரு அதிரடியான பல விஷயங்களை செய்ய முடியும் என்று செந்தில் பாலாஜி நம்புகிறாரு. அந்த அடிப்படையில் சில திட்டங்களை அவர் முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் அந்த வேளாண் துறையை கேட்குறாரு என்று ஒரு தகவல் கொங்கு வட்டாரத்தில் உலவுகிறது. ஆனால் இது பற்றி கோட்டை வட்டாரத்தில் விசாரித்த போது சீனியர்களை வருத்தத்திலோ வேதனையிலோ ஆழ்த்தும் எண்ணம் எதுவும் முதலமைச்சருக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். ஒரு சில நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னபோது மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்று சொன்னார். மாற்றம் இருக்கும் என்றால் அமைச்சரவை மாறும், உதயநிதியோட இன்றைய அரசியல் ஸ்தானம் மாறும், அதாவது உயரும். அதே நேரம் யாருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படின்னா சீனியர்களுக்கு இதில் ஏமாற்றம் இருக்காது என்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்படித்தான் இன்றைய பவள விழாவில் அமைச்சரவை மாற்றம் மற்றும் யாருக்கு என்ன இலாக்கா என்பது பற்றிய விவகாரங்கள் சூடுபிடித்து கொண்டிருக்கின்றன. ஆளுநர் RN ரவி இன்று இரவு சென்னை ஆளுநர் மாளிகைக்கு வந்ததும் இந்த விஷயத்திலே ஒரு முடிவெடுத்து விடுவார் என்பதுதான் செப்டம்பர் 28 இரவு 8 மணி வரையிலான அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.